அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய மாதம் கண்ணியமான மாதங்களில் ஒன்று. துல் காய்தா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடர்ந்து வரக்கூடிய கண்ணியமான மாதங்களில் மூன்றாவது மாதம். அதுக்கடுத்ததாக ரஜபுடைய மாதம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் அல்லாஹ் தஆலா இதனுடைய 10ஆம் தினத்தில் 10ஆம் பிறை தினத்தில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் ஃபிரௌனுடைய தீங்கிலிருந்து, ஃபிரௌனுடைய அநியாயங்களிலிருந்து பாதுகாத்த நாள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற நேரத்திலே அங்கு பார்க்கின்ற பொழுது யூதர்கள் இந்த முஹர்ரத்துடைய தினத்தில் 10வது தினத்தில் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். அப்போது அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள்? சொன்னார்கள், இன்றைய நாளில் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தது. எனவே நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறோம் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விடயத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோட்பதற்கு நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள். எனவே அவர்களுக்கு மாற்றம் செய்யும் நோக்கத்தில் சொன்னார்கள், ஒன்று அந்த 10ஆம் நாளில் நோன்பு நோப்பதாக இருந்தால் ஒன்று 9ஆம் நாளும் முன்னால் பிடிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பின்னால் 11ஆம் பிறை அன்று பிடிக்க வேண்டும். 2 நோன்புகள் நோக்க வேண்டும். அது ஏனென்று சொன்னால் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. இந்த ஆஷராவுடைய நோன்பை பிடிப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், சென்ற வருடத்தினுடைய சிறிய பாவங்கள் அனைத்தும் செய்த சிறிய பாவங்கள் அனைத்திற்கும் குற்றப்பரிகாரமாக அது அமைந்துவிடும். எனவே அரஃபாவுடைய நோன்பை பிடித்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அது முந்தின வருடம் பிந்தின வருடம் 2 வருடங்களுடைய சிறிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைந்தது. இன்னும் இந்த ஆஷராவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா கழிந்த ஒரு வருடத்தின் சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களில் மிகவும் சிறந்த ஒரு பாக்கியம். ஒரு நோன்பு 2 வருடங்களுடைய சிறிய பாவங்களை மன்னித்து விடுகிறது. ஒரு நோன்பு சென்ற ஒரு வருடத்தின் முழு சிறிய பாவங்களை மன்னித்து விடுகிறது. ஓர் இரவு, லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு, ஆனால் 83 வருடங்களுக்கு சமமானது. அதே போன்று 10 தினங்கள், துல் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்கள், அதில் அல்லாஹுக்கு அமல் செய்வது, குர்ஆன் ஓதுவது, நல்ல பழக்க வழக்கங்களில் நல்ல காரியங்களில் ஈடுபடுவது அல்லாஹுக்கு மிக பிரியமானது. அல்லாஹ் தஆலா பல மடங்கான இரட்டிப்பான கூலிகளை நமக்கு தருகிறான். அதனால் தான் இதற்கு முன்னால் கூடிய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமூகத்தினரை விட முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் சமூகம்தான் சோனம் செல்லும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டது. ஆனால் குறுகிய ஒரு காலம் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்ட இந்த ஸல்லல்லாஹு உம்மத்தினர் அவர்களுக்கு ஈக்குவலான அல்லது அதைவிட அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா சில குறிப்பிட்ட நேரங்களை, நாட்களை, சில மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்கான நன்மைகளை பல மடங்காக இரட்டிப்பாக பல மடங்காக கணக்கில்லாமல் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த மாதிரி பல வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே இது மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் நழுவ விட்டு விடாமல் சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதில் அல்லாஹுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்று நன்மக்களாக ஆகுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று எந்த மனிதன் அந்த ஆஷுராவுடைய தினத்தில் குடும்பத்திற்கு தாராளமாக செலவழிப்பானோ, அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக உதவி செய்வானோ, அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் பல பரக்கத்துகளை ஏற்படுத்துவான் என்கிற செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், அது அந்த நாளுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இது போன்ற நல்ல எண்ணங்கள், ஒரு ஏழை எளிய மக்களை பார்க்கின்ற பொழுது தன்னிடம் வசதி இருக்கிறதா, குறுகிய ஒரு அளவில் சரி உதவி செய்யும்படி எங்களோட மனது எங்களுக்கு சொல்ல வேண்டும், எங்களை நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் செலவு செய்வதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு தூண்டியுள்ளது, ஆசை ஊட்டி இருக்கிறது. எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பங்களை அழகான முறைக்கு பயன்படுத்தி அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் அடைந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.